இன்னைக்கு காலை உணவு இட்லி, தோசை, வடை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், உப்புமா. இதில் என்ன ஊட்டச்சத்து இருக்கு? அதாவது நம்ம வயிற்றில் வந்து ஒரு குப்பைக்கூடையா ஒரு சாக்கடையாக உபயோகிக்கும். அதைய கொஞ்சம் மாற்றி அமை சூடாக்கிய எண்ணெய்களை சாப்பிடவே கூடாது. முடிந்தவரை பச்சை எண்ணெய் சாப்பிடும். முடிஞ்ச வரைக்கும் பச்சை காய்கறிகள் எப்படி கிடைக்குதோ அப்படி சாப்பிடணும். அல்லது அட்லீஸ்ட் ஆவியில் வேக வச்சு சாப்பிடணும். மனிதன் எப்படியோ சம்பாதிக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சம்பாதிக்கிறான். இந்த சம்பாதிச்சதை அடிப்படை காரணம் எது? கடவுள் எது? உங்கள் உடம்பு. அந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு நல்ல உணவையோ நல்ல உடையையோ நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை. வணக்கம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். ஹெல்த் டீச்சர் இன்னும் நிறைய எபிசோடுகளை நான் பார்த்துருக்கேன். இல்லை, அடிப்படையில் என்னென்னா நோய். வள்ளுவர் ரொம்ப தீர்க்கமாக சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம சாப்பிட்டு வெளியே போனவாய், நம்ம என்ன சாப்பிட்றோம் அது வெளியே போனவாய் சாப்பிட்டோம், எந்த வியாதிகளுமே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்னா அமிலத்தன்மை பெறுகிறதுனால மேலே போட்டுது. அதே மாதிரி பெரியவங்க சொல்கிறாங்க, நொறுக்கத்தின் தான் நோரை. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் எது நறுக்கி சாப்பிட முடியுது? இட்லியா, தோசையா, இல்லை ஜிலேபி, லட்டா, இந்த மாதிரி எதையுமே நம்ம நறுக்கி சாப்பிட இல்லாத ஒரு பட்டன். அதனால் நம்ம அமைக்கிறதே நம்ம நொறுக்கி சாப்பிடக்கூடிய நல்ல மென்று சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை ரகசியம். அதாவது நான் எல்லாத்துக்கும் போட்டு வாழ்ந்தேன். நான் முதல் எபிசோடில் சொல்லி அது மாதிரி அடிப்படையில் இப்போ நான் சொல்லக்கூடிய எடுத்துக்கோ. இன்னைக்கு காலை உணவு இட்லி, தோசை, வடை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், உப்புமா. இதில் என்ன ஊட்டச்சத்து இருக்கு? அதாவது நம்ம வயிற்றில் வந்து ஒரு குப்பைக்கூடையா ஒரு சாக்கடையாக உபயோகிக்கும். அதைய கொஞ்சம் மாற்றி அமை. அதாவது நம்ம நல்ல ரத்தம் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உணவு வந்து அப்படி அமையணும். அதாவது ரத்தம் கெட்டு போச்சுன்னா வியாதி, ரத்தம் சுத்தமடைஞ்சிருச்சுன்னா வியாதி. அப்போது ரத்தங்கிறது முக்கியமான ஒரு சமாச்சாரம். இந்த ரத்தம் சுத்தமடையணும் அல்லது ரத்தம் வந்து நல்ல ரத்தம் ஆகணும் அப்படின்னா நம்ம சாப்பிட வேண்டியது வந்து நல்ல புரதச்சத்து. அப்படின்னு என்ன? கெட்ட புரதச்சத்துன்னு ஒன்று, அதுதான் உடஞ்ச பயிர். முழு பயிர் சாப்பிட்டா நல்ல. இந்த முழு பயிர் அது இல்லாமல் ஆச்சி, அயன், மெக்னீசியம், இது ரெண்டு இருக்கும். ரத்தம் ஹீமோகுளோபின் ஏறணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிஜன் அப்சர்விங் கெப்பாசிட்டி அப்படின்னு. அதாவது ரத்தம் வந்து ஆக்சிஜனை இழுத்து தக்க வைத்து கொள்ளக்கூடிய தன்மை ரத்தத்துக்கு இருக்கணும். அப்போ எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த ரத்தத்தில் நல்ல புரோட்டீன், மெக்னீசியம் இருக்கு. அந்த ரத்தம் நுரையீரலுக்கு போகணும். நுரையீரலில் இருக்கிற பிராணவாயு பணக்கார ரத்தம், அதாவது ரத்த சுத்தமடைச்சு கழிவில் இல்லாத சுத்த நல்ல குவாலிட்டியான ரத்தமாக மாறும். அப்படிங்கிறத ரத்த போடுமானோ. ரத்தம் வந்து நமக்கு கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதா. ஓகே, அப்போது நம்ம நல்ல புரதச்சத்து அப்படிங்கிறது நம்ம உணவில் வந்து கிடையாது. நம்ம செய்யறதுல என்ன செய்யறோம்னா பாசிட் பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்து பருப்பு, அப்படி பருப்புகளாக சாப்பிடும். இனிமேல் வந்து பயிர்களாக சாப்பிடும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹோல் கிரைன் அல்லது அன்ப்ராசஸ்டு கார்போஹைட்ரேட், அதாவது அரைத்த தானியங்களை சாப்பிடாது, முழு தானியங்களை சாப்பிடும். அரைச்சா அது இருக்கிற பவர் போகுது. அதே மாதிரி முழு தானியங்களை சாப்பிட்டா நமக்கு வந்து 32 பல் இருக்கிறது இருக்குது அப்படின்னா 32 தடவை மென்று சாப்பிட்றது. அதே மாதிரி நம்ம உடம்புலேயே வலுவான எலும்பு எது அப்படின்னா இந்த சாடையது. அதனால தான் நம்ம மென்று சாப்பிட்றோம். பசுமாடு வந்து மென்று அதைப்பு வருது, தானி போடுறது ரொம்ப சுலபமாக தானி. அது மாதிரி நம்ம விழுங்குறோம், நம்ம மனம் கழிக்கிறதுக்கு ரொம்ப பேர். அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? முழு தானியங்களை தான் சாப்பிட்றோம். அதுவும் பாலிஷ் பண்ணாத தானியங்கள் தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது சத்துப்பூர்வமான ஒரு வை. அப்படி அதுக்கு அடுத்து என்னென்னா ஃபேட், அதாவது கொழுப்பு சத்து. இந்த கொழுப்பு சத்துங்கிறது ரத்தத்துக்கு கலக்கக்கூடிய கொழுப்பு சத்து, ரத்தத்துக்கு கலக்காத கொழுப்பு. அதாவது எண்ணெயை வறுத்துட்டிங்கன்னா ரத்தத்தில் கலக்காது. அதே எண்ணெய் பச்சை எண்ணெய் ரத்தத்தில் கலக்கும். ரத்தத்தில் கலந்தாட்டா நான் போன எபிசோடில்
உடற்பயிற்சி பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லா மூட்டுகளும் இருந்து அத்தனை மூட்டுகள் நமக்கு நம்ம சொன்னபடி வளையணும் அப்படின்னா, நம்ம வந்து சூடாக்கிய எண்ணெய்களை சாப்பிடவே கூடாது. முடிந்தவரை பச்சை எண்ணெய் ஒரு வெஜிடபிள் சாலட் தயார் பண்ணேன், ஒரு காய்கறி தயார் பண்ணேன், ஆவியில் வேக வச்சு அதில் பச்சை காய்கறி, அதில் உங்களுக்கு தேவையான எள்ளெண்ணெயோ கடலை எண்ணெயோ அல்லது நீங்கள் தேங்காய் எண்ணெயோ ஊற்றிக்கோங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய்களை பச்சையாக தான் சாப்பிடணும், சூடாக்கி சாப்பிடு. அது இல்லாமல் உப்பு இல்லா பட்டம் குப்பை இல்லைங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம காலையில் சட்டிக்கோ சாம்பாருக்கோ உப்பு போடுறோம், மிளகாயும் போடுறோம், புளியும் போடுறோம், அப்போ சாயங்காலம் கெட்டு போகுது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சோடியம் குளோரைடு உப்பு அவங்களுக்கு வந்து தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பழம், காய், கீரை, தானியம், பயிர் அதை பாதுகாக்கிறதுக்கு அதுலேயே பயோசால்ட்டுங்கிற தாவர உப்புகள் இருக்கு. கால்சியம், காப்பர், மெக்னீசியம், பொட்டாசியம், அயன், சோடியம் அப்படின்ட்டு ஒரு 14 வகையான உப்பு. அதில் நம்மளுக்கு அடிப்படை தேவை வந்து 9 உப்பு. அந்த 9 உப்புக்கள் தான் நவதானியம். அதுதான் நவபானை. முருகன் சிலையை அதில் செஞ்சு எல்லா பக்தர்களும் அந்த முருகன் சிலையுமே தொடர்ந்து காரியம். அது மாதிரி இந்த நவபாரணம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முடி அது வேறு மூலப்பொருளால் தயாரிக்கப்பட்டது, கண் அது வேறு மூலப்பொருளால் தயாரிக்கப்பட்டது. அது மாதிரி எலும்பு, தோடு, நரம்பு, சதை இப்படி வெவ்வேறு மூலப்பொருளினால் தயாரிக்கப்பட்டது தான் நம்ம உடம்பு. அப்போ நம்ம வந்து கான்செப்டாக ஒழுத்துப்பட்டு அல்லது உடம்பு அல்லது பாதிப்பு அதை விட்டீங்கன்னா அரிசி, கோதுமை. அப்போ அவங்ககிட்ட உறுப்புகள் நம்மளுக்கு கெடாமல் என்ன பண்ணோம், நோய்கள் வராமல் என்ன பண்ணோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நவதானியங்களை கம்பல்சரியாக நம்ம பட்ஜெட்டில் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறத தத்துவ போட்பான். அப்படி விட்டமின், இந்த விட்டமின்ஸ் என்ன அப்படின்னா, கண்ணில் தண்ணி வரணும், அது மாதிரி மூக்கில் ஈரப்பசி இருக்கணும். கண்ணில் தண்ணி வந்தால் தான் கண்ணில் போகிற தூசி பூளையாக வெளியே வரும், அப்போ கண் பாதுகாக்கும். அது இல்லாமல் கண்ணில் ஈரமே இருந்துகிட்டே இருந்தால் தான் நம்ம ஒரு சினிமா பார்க்குறோம் அல்லது ஒரு டிவி பார்க்குறோம் அல்லது ஒரு செல்ஃபோன் பார்க்குறோம், நம்ம கண்ணுக்கு வந்து காஞ்சி போகாது. காஞ்சி போகுது அப்படின்னா நம்ம கண் பார்வை கெடாது. அதனால் கண்ணில் ஈரப்பசி இருந்தால் கண் கெடாமல் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு முன்னேற்றம். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, மூக்கில் ஈரப்பசி இருக்கும். மூக்கில் ஈரப்பசி இருந்தால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தூசி காற்றில் இருக்கிற தூசியெல்லாம் இந்த இடத்துல உள்ளார ஒரு செடி படிஞ்சிட்டு நம்ம பக்கு மாதிரி அதையே டெய்லி ட்வைஸ் ஒரு தடவையோ 2 தடவையோ குளிக்கும்போது அல்லது பாத்ரூமில் போய் அதை கழுவி எடுக்கலாம். அப்படி இந்த ஈரப்பசி இல்லைன்னா என்ன ஆகுன்னா, இங்கே சைனடைஸ்னு ஒரு பெண்ட் இருக்குது, இந்த பெண்டில் போய் உட்காந்துடும். அப்போ அந்த பெண்டில் போய் உட்காந்துருச்சுன்னா தான் நமக்கு இந்த சைனடைஸ் ப்ராப்ளம் வர்றது, அதுக்கப்புறம் வரக்கூடிய மைக்ரைன் எஃபெக்ட், ஒரு தலைவலி, இப்படி பல குளறுபடிகளுக்கும் காரணம். அதே மாதிரி காதுலேயும் ஈரப்பசி இருக்கும். காதில் ஈரப்பசி இருந்தால் தான் அது என்ன ஆகும் அப்படின்னா, மெழுகு மாதிரி அந்த அழுக்கெல்லாம் வெளியே வரும். காதை வந்து ஈவன் பட்ஸ் வச்சு கூட குடையக்கூடாது. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு போன வார இதில் ஒரு அறிவியல் இதில் போட்டிருக்காங்க, 2040க்குள்ளார உலக மக்கள் தொகையில் 50% மேலே காது, கண் இழந்துருவாங்க. காரணம் வந்து இந்த செல்ஃபோன் எல்லாருமே இப்போ காதில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்து நம்ம இயந்திரங்கள், மோட்டார் பேருந்துகள், சிற்றுந்துகள் இவைகள் ஏற்படுத்தக்கூடிய சத்தம், சவுண்ட். ஸோ இது எல்லாம் சேர்ந்து மக்கள் வந்து 50 to 60% காது இழப்புக்கு சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக எழுந்துருவாங்கன்னு போட்டிருக்காங்க. அதனால் இதுகளெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, உயிர்ச்சத்துள்ள உணவுகளாக சாப்பிடணும். அதாவது எந்த உணவை வறுத்தாலோ அல்லது குக்கரில் வேக வச்சாலோ அதில் இருக்கிற உப்புச்சத்தும் போயிடும், அதே மாதிரி உயிர் சத்தும் வெளியேறிடும், அது இல்லாமல் நார்ச்சத்தும் வெளியேறிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, முடிஞ்ச வரைக்கும் பச்சை காய்கறிகள் எப்படி கிடைக்குதோ அப்படி சாப்பிடணும், அல்லது அட்லீஸ்ட் ஆவியில் வேக வச்சு சாப்பிடலாம். ஓகே, ரைட். இப்போது இப்படி இந்த சரிவிகித உணவு நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நல்ல புரோட்டீனுக்கு நம்ம கெட்ட புரோட்டீன், உடஞ்ச புரோட்டீன் தான் சாப்பிடும். அப்போது நம்ம உடம்பு வந்து புரோட்டீனால் ஆனது, 60 கோடி உயிரணுக்களால் ஆனது. இந்த 60 கோடி உயிரணுக்களும் சாகும் மறுபடி உயிர் பிழைக்கும், சாகும் மறுபடி உயிர் பிழைக்கும். உயிர் பிழைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அடிப்படையில் இந்த புரதச்சத்து மிகுந்த உணவை எடுத்துக்கணும்.
அப்படிங்கிறது தான் முழு பயிர்களை சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் தத்துவபூர்வமான உண்மை. ஒரு மூலம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூலம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற உயிரணுக்கள் செத்து போய் கையில் வேலை செஞ்சால் காப்பு காய்க்குது இல்லையா, அந்த மாதிரி நம்ம மலை உள்ளாரையும் குடல்லையும் இந்த மூலம்ங்கிறது ஃபார்மேஷன் ஆகிடும். அந்த மாதிரி உடம்புல கேன்சருங்கிறதோ கர்ப்பப்பையில் கட்டிங்கிறதோ எல்லாமே இந்த உயிரணுக்கள் இறந்து கட்டியாகிறது தான் காரணம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உடஞ்ச பயிர் அவாய்ட் பண்ணிவிட்டு முழு பயிர் சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அப்படிங்க. ஓகே, இப்போது இந்த சரிவிகித உணவு இப்போ நான் சொன்ன மாதிரி காலை உணவு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, மத்தியானம் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இரவில் சேம் திங் ஏதோ ஒன்று ரொட்டேட் பண்ணும். அப்போது அடிப்படையில் என்ன அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய காலை உணவு ஏதாவது ஒரு கீரை, அதை ஆவியில் வேக வச்சு அது கூட நீங்கள் முளைக்கட்டிய பயிர் அல்லது தேங்காய் அல்லது ஊற வைத்த நிலக்கடலை அல்லது எள்ளு இது மாதிரி அப்போது இந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கீரை மலச்சிக்கலை போக்குறது இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் இது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தத்துவபூர்வமான உண்மை. இதுக்கு அடுத்து மதியம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு சிறுதானியங்கள், பாலிஷ் செய்யாத சிறுதானியங்கள் 1 கப்பு, அதில் 1:2 தண்ணி ஊற்றி வேக வச்சு ஆவியில் வேக வச்சு இறக்கிட்டு அதைய நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் ஆவியில் வேக வைத்த காய்கறியை கலந்து அதே மாதிரி இரவு வெறும் காய்கறிகள், அது கூட ஏதாவது விதை, அதாவது பூசணி விதை, தர்பூசணி விதை, இதெல்லாம் சாப்பிட்லாம். இந்த விதைகளினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, எலும்பு ஸ்ட்ராங் ஆகிறது இல்லாமல், மூளை இளமையாகிறது இல்லாமல், நமக்கு ஞாபக சக்தி அதிகமாகும். அதே மாதிரி இந்த பொராசிஸ்ன்னு சொல்லக்கூடிய முதியவர்களுக்கு எலும்பு வீக் ஆகுது இல்லையா, அதே மாதிரி லேடிஸு பெண்களுக்கு எலும்பு வீக் ஆகிறது, அதுக்கெல்லாம் இந்த விதைகள் ரொம்ப 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 முக்கியம். அதனால் காலையில் பழம் அல்லது பச்சை காய்கறிகள் அல்லது ஆவியில் வேக வைத்த காய் அல்லது கீரை, அத்துடன் எண்ணெய் வித்துக்களான தேங்காய், நிலக்கடலை, முந்திரி, சூரியகாந்தி விதை, இதை எதையாவது ஒன்று சேர்த்து சாப்பிடலாம். மதியம் இதே பழம் அல்லது காய் அல்லது கீரை, அத்துடன் ஒரு நாளைக்கு முளைக்கட்டிய பயிர், ஒரு நாளைக்கு முழு தானியங்கள் ஆவியில் வேக வைத்து 1:5 அல்லது 1:6 என்ற விகிதத்தில் சாப்பிடலாம். இப்படி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சாப்பிட்ற உணவை பொறுத்தளவுக்கு இரவு முடிஞ்ச வரைக்கும் பழ உணவாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் மகாராஜா உணவு, மதியம் மந்திரி உணவு, ராத்திரி சேவகன் உணவு. அந்த மாதிரி காலையில் பணக்கார உணவு, மதியம் மத்தியஸ்தர் உணவு, சாயங்காலம் பிச்சைக்கார உணவு. ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம படுக்க போகிறோம். அப்போ படுக்க போகும்போது வயிற்றில் சாப்பாடோடு படுத்தோம்னா கொரோனா மாத்திரமல்ல எல்லா வியாதிகளும். அதனால் சாப்பிட்டது செரிமானமான வாட்டி இறைப்பையிலேருந்து குடலுக்கு போன வாட்டி நம்ம தூங்க ஆரம்பிச்சா ரொம்ப நல்லது. எல்லா வெளிநாட்டுக்காரரும் சாப்பிட்ட வாட்டி குறைஞ்சது 2 மணி நேரம் 3 மணி நேரம் உடற்பயிற்சி அல்லது விளையாட்டு அல்லது நடைப்பயிற்சி இப்படி செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் தூங்குறாங்க. அதுவும் ஜெயினிசம் சொல்லுவாங்க, ராத்கா போஜன் ராட்சச போஜன், ராத்திரி எழுந்து ராட்சசம் தான் சாப்பிடும். நம்ம பெரியவங்க கூட அந்த காலத்தில் காலையில் எழுந்திரிச்சோன்னே சோத்து கஞ்சி சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுவோம். 10 மணிக்கு ஒன்றா ராகி களியோ அல்லது கம்மங்கூழோ ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வேலை. அதுக்கப்புறம் சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்வாங்க. செஞ்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சம் ராகி களியோ சோளச்சோறோ அல்லது கம்மங்கூழோ அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவோம். இந்த மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சிறு உணவு வகைகளை, அதாவது மிக்சர், போண்டா, வடை, அதே மாதிரி ஜிலேபி மிக்சர், அதே மாதிரி ஜிலேபி லட்டு, இந்த மாதிரி இனிப்பு வகை, அதே மாதிரி பேக்கரி ஐட்டம், இது எல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். சென்ற ஆண்டு கொரோனா வந்தப்போ ஒரு 2 மாதம் கம்ப்ளீட்டாக எல்லா உணவகங்களையும் மூடி. அப்போது அந்த உணவகங்களில் மூடினதுனால ஹாஸ்பிட்டலில் 75% மக்கள் போகிறது, அதாவது நோயோடு போகிறது குறைஞ்சி போய். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உணவு வகைகள் அவ்வளோ மோசம்னு நீங்கள் கம்பேர் பண்ணுங்களேன். அதாவது இந்த சிறுதீனிகளுக்கு பழம், அதே மாதிரி கழுவிய உலர்ந்த பழங்கள், திராட்சை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், பெரிப்பழம், இந்த மாதிரி உலர்ந்த பழங்களை கழுவிட்டு அதே மாதிரி விதைகள் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி முளைக்கட்டிய பயிர் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஊற வைத்து தண்ணீர் வடிகட்டிய எண்ணெய் வித்து, இவைகளெல்லாம் சத்தா
அல்லது நம்ம சாப்பிடக்கூடிய பிசாசு, பர்கரு, இது சத்தம். அதாவது ஒரு சாலையில் நம்ம நடந்து போகும்போது சாக்கடை இருக்கும், விழுந்துட மாட்டோம். எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கும், நம்ம அதில் போய் முட்டிக்க மாட்டோம். எதிரில் லாரி பஸ் வரும், அதில் விழுந்து சாக மாட்டோம். இதுக்கெல்லாம் 6 அறிவு வேலை செய்யும். ஆனால் இந்த சாப்பாடு ஒன்றுக்கு மாத்திரம் இந்த 6வது அறிவு நம்ம விட்டுறோம். அதான் கவிஞர் அன்னைக்கே பாடியிருக்கு, 6 அறிவோடு பேச்சும் பாட்டும் அறிந்தே மனிதன் பிறந்து விட்டான், 6ஆம் அறிவை தேரா அறிவாய் அவனே வெளியே. அது மாதிரி மனிதன் எப்படியோ சம்பாதிக்கிறான். ஒருத்தர் கொள்ளையடி சம்பாதிக்கிறான், ஒருத்தர் கள்ள நோட்டு அடித்து சம்பாதிக்கிறான், ஒரு அரசியல் பண்ணி சம்பாதிக்கிறான், ஒருத்தர் மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறான், ஒருத்தர் வண்டி இழுத்து சம்பாதிக்கிறான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சம்பாதிக்கிறான். இந்த சம்பாதிச்சதை அடிப்படை காரணம் எது? கடவுள் எது? உங்கள் உடம்பு. அந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு நல்ல உணவையோ, நல்ல உடையோ, அல்லது நல்ல ஒரு நாற்காலியோ அல்லது ஒரு படுக்கையோ நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அது காரணம் நான் எபிசோடில் சொன்ன மாதிரி 5 புலன்களும் மறைச்சு போச்சு. அதை புதுப்பிக்கணும் அப்படின்னா இந்த உப்பு, மிளகாய், புளி, சர்க்கரை இல்லாமல் சாப்பிட வியாதிகள் இல்லை. அதே மாதிரி வள்ளுவர் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறாரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய். அதாவது எந்த நோயாக இருந்தாலும் சரி, பெரியவங்க சொல்லுவாங்க, மருந்தும் விருந்தும் 3 நாள் அப்படின்னு. என்ன அர்த்தம் அப்படின்னா, 3 நாளைக்கு நீங்கள் விரதம் இரு. ஒன்றா ஜூஸ் ஃபாஸ்டிங் அல்லது வாட்டர் ஃபாஸ்டிங் அல்லது வெறும் பழங்களாக சாப்பிடு. ஆட்டோமேட்டிக்காக அது எப்பேற்பட்ட கொரோனாவாக இருந்தாலும், அதுக்கு மீறின எந்த வியாதியாக இருந்தாலும் 3 நாள் உங்களுக்கு குணம் தெரியும். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி மருந்தென வேண்டாவாம் ஆக்கைக்கு அருந்தியது அற்றது போல். சாப்பிட்டது வெளியே போயிடணும். ஒரு பால் பாத்திரம் இருக்குது, பால் காய்ச்சின வாட்டி பாலை வேறு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அல்லது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பால் பாத்திரத்தை கழுவுறமா இல்லையா? கழுவாமல் பால் ஊற்றினா பால் கெட்டு போயிடும். அது மாதிரி நம்ம சாப்பிட்ற தட்டை கழுவுறோம், நம்ம சமைக்கிற உணவு பாத்திரங்களெல்லாம் கழுவுறோம். கழுவாமல் அதை நீங்கள் சமைச்சிங்கன்னா திரும்ப சமைக்கக்கூடிய உணவு கெட்டு போயிடும். அது மாதிரி நம்ம சாப்பிட்ட உணவு இறைப்பையிலேருந்து கீழே இறங்கி அதுக்கு பின்னாடி சாப்பிட்டு உங்களுக்கு எந்த வியாதிகளும் இல்லை. அப்படி ஓகே. அப்போ என்னென்னா, என்னுடைய தத்துவத்தில் என்ன அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் என்ன அப்படின்னா, நோய்ங்கிறது ஒன்று. அது என்ன அப்படின்னா அழுக்குகளின் தேக்கம். இந்த அழுக்குகளின் தேக்கம் எதனால? காத்தால், தண்ணியால் அல்ல, மெயினாக உணவால். இதுக்கு அடுத்து உடையால். இதுக்கு அடுத்து இந்த உறைவிடத்தில் இருக்கிற நாற்காலி, படுக்கை, ஃபேனு, இது மாதிரி. ஸோ இதையே நம்ம மாற்றி அமைச்சிட்டா அழுக்குகள் நம்ம உடம்புல தேங்காது. எங்கெங்கே தேங்கும் அப்படின்னா, கஃபா, பித்தா, வாதம். கஃபா அப்படிங்கிறது ஏர் சிஸ்டம், அதாவது காற்று, மூக்கு, நுரையீரல், அது இல்லாமல் 2 கண்ணு, ஒரு 2 காது, ஒரு தொண்டை, அது இல்லாமல் மூளை. இந்த 8 நாஸ்ட்ரில்ஸ்னு 8 காட்டுக்குழாயின்னு இருக்குது. அந்த 8 காட்டுக்குழாயிலையும் அழுக்கு போய் தேங்கிடுச்சுன்னா, கண்ணுக்கு போகிற தேங்கினா கண்ணு கெட்டு போச்சு, காதுக்கு போகிற தேங்கிச்சுன்னா காது குறைஞ்சி போயிடும், கேட்கும் தன்மை குறைஞ்சி போயிடும். இப்படி இந்த அழுக்குகள் காற்றுல தேங்காமல் பார்த்துக்கணும். நம்பர் 2 என்னென்னா, ரத்தத்தில் தேங்கக்கூடிய அழுக்கு. இந்த ரத்தத்தில் தேங்கக்கூடிய அழுக்கு எப்படின்னா, நம்ம சாப்பிட்றோட இறைப்பையிலேயே மாற்றி அரைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன, நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு, மிளகாய், புளி, சர்க்கரை, அதே மாதிரி பேக்கெட் ஃபுட்டில் இருக்கக்கூடிய பரிசர்வேட்டிவ்னு சொல்லக்கூடிய ரசாயன பொருட்கள், அது இல்லாமல் எல்லா மருந்துகளும், இது என்ன பண்ணுன்னா, மலத்துக்கு வேறு ரூட்டு, தண்ணிக்கு வேறு ரூட். அது தண்ணிக்கோட கலந்து ரத்தத்தோட கலந்துடும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பசித்து புசி, அதே மாதிரி ரசித்து புசி, அதே மாதிரி ருசித்து புசி. பசிச்சா தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு தத்துவமான உண்மை. அதே மாதிரி மென்று சாப்பிடும் அப்படிங்கிறது 2வது உண்மை. 3வது வாதம். இந்த வாதங்கிறது நான் சொன்ன மாதிரி அதிக பிளேட் நிறைய, அதாவது சோத்தில் பாத்தி கட்டினா அல்லது இட்லி தோசை சாப்பிட்டா அல்லது நார்ச்சத்து இல்லாத உணவு சாப்பிடும்போது நம்மளுக்கு சந்தேகம் இல்லாமல் அமிலத்தன்மை பெறுகிறது இல்லாமல் அது செரிமானமாகி ஆகாமல் வெளியே வராமல் நம்மளுக்கு எல்லா தொல்லைகளும் உண்டாக்கும். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, குடல் சுத்தம் உடல் சுத்தம். இப்படி நம்ம குடலை சுத்தம் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த வியாதியுமே இல்லை. அடிப்படையில் என்ன சொல்கிறேன்னா, இந்த வாதம் அப்படிங்கக்கூடிய வெளியேறாத கழிவு தான் நம்மளுக்கு பித்தத்தையும் உண்டாக்குது, அதே மாதிரி கபத்தையும் உண்டாக்கும். அதனால தான் பெரியவங்க சொன்ன மாதிரி குடல் சுத்தம் உடல் சுத்தம். இந்த குடல் சுத்தத்துக்கு முக்கியமான காரணம் உணவு மாற்றி அமைச்சுக்குவாங்க. அதாவது 80% பழம் அல்லது காய் அல்லது கீரை, 20% நீங்கள் ஒன்றா முழு தானியம் அல்லது முழு பயிறு அல்லது விதைகள் அல்லது எண்ணெய் வித்துக்கள், இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உணவுனால் நமக்கு கழிவு தேங்காது. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, உடை. இந்த இறுக்கமான உடைகளை மாற்றி
அதாவது போலீஸ், அதே மாதிரி டிஃபென்ஸ் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியடில் மேலேருந்து 4வது பெல்ட், 3வது பட்டன் 4வது பட்டன் அங்கே தான் வந்து பேண்ட்டு போடணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அது மாதிரி நானும் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா தொப்புளுக்கு மேலே தான் கட்டிடும். இந்த தொப்புளை சுற்றி பார்த்தீங்கன்னா எலும்பு இருக்கு. அது இது இடுப்பு எலும்பு வரும். அது மாதிரி எப்படி நம்ம ஒரு மணிக்கட்டில் ஒரு மணிக்காட்டியை இறுக்கி கட்டினா முன்பகுதிக்கு ரத்தம் போகாதோ, அந்த மாதிரி இது இடுப்பு எலும்பு மேலே கட்டும்போது கீழ்ப்பகுதிகளுக்கு ரத்தம் போகாமல் தடைபடுறது இல்லாமல், கீழிருந்து அழுக்கு மேலே வர்றது தடைபடுறது இல்லாமல், அதே மாதிரி மலச்சிக்கல், ஹெர்னியா, புரோஸ்டேட் கிளாண்ட் ப்ராப்ளம், விரைவீக்கம், பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, இந்த மாதிரி அத்தனை வியாதிகளுக்கும் காரணம் வந்து இந்த கஃபா பித்தா வாதா என்ற 3 தான். அதனால் வியாதிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, அழுக்குகளின் தேக்கம். அந்த அழுக்கு சேர்றதுக்கு காரணம் உணவு, உடை, உறைவிடமாட்டோம். ஒரு சின்ன உதாரணம், அதாவது மூட்டு வலி. இந்த மூட்டு வலி ஏன் வருது அப்படின்னா, நம்ம இந்த இறுக்கி கட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூட்டுக்கு நல்ல ரத்தம் போகும். அதே மாதிரி நம்ம உயிரணுக்கள் எல்லாம் சாகும். அது மாதிரி மூட்டில் இருக்கிற உயிரணுக்களும் சாகும். அது நம்ம குடிக்கிற தண்ணி உள்ளங்கால் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரும். இந்த ரிட்டர்ன் வர்ற நரம்பு பார்த்திங்கன்னா தோலுக்கு ஜஸ்ட்டு கீழே இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா, அதை இறுக்கி கட்டிட்டோன்னா இந்த அழுக்கெல்லாம் நம்ம நாள் முழுவதும் காலை மடக்கிட்டு உட்காந்துருக்கிறப்போ அந்த முழங்காலில் போய் இந்த செத்த உயிரணுக்கள் எல்லாம் நின்றுடும். அப்போ என்ன ஆகுன்னா, அந்த முழங்கால் வீங்கிடும். முழங்கால் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதுதான் சரியான முழங்கால். அதே மாதிரி இது வந்து ஆடு தசைம்பாங்க. இந்த தசை பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும், இது கெட்டியாகும். அதே மாதிரி என்னுடைய கை கலரும் அதே மாதிரி கால் கலரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி. நீங்கள் உங்கள் கால் கலரு கை கலரும் பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, எனக்கு கைக்கு போகக்கூடிய ரத்தத்தையும் நான் எங்கேயும் தடைப்படுத்தலை. அதே மாதிரி கீழே காலுக்கு போகிற ரத்தத்தையும் நான் அதனால் இந்த ரத்த ஓட்டத்தை தடைபடாத உடைகள், அது பர்டிகுலராக இந்த இறுக்கமான உடைகளை தவிர்த்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் உண்மை. தேவையில்லாமல் நீங்கள் டெஸ்ட் டியூப் பேபி அது இதுன்னு போனால் குழந்தை பிறக்கிற வரைக்கும் மருந்து, குழந்தை பிறந்த வாட்டியும் மருந்து. என்ன கேரண்டி இருக்குது? 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணி ஒன்றுமே நமக்கு அதில் லாபமே இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி எல்லா ஆண்களும் எல்லா பெண்களுமே, இன்றைக்கி எல்லா உயிரினங்களுமே நமக்கு வந்து இந்த உடல் உறவு அப்படிங்கிறது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு சமாச்சாரம். இன்றைக்கி அது இல்லாமல் போய், அது இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்து முக்கியமாக இந்த கழிவு உணவுகள், ஊட்டச்சத்து இல்லாத உணவுகள், அதே மாதிரி இந்த இறுக்கமான உடைகள். இதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவாய்டு பண்ணுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ தவிர்க்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளவு நம்ம வந்து நோய் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிறது தீர்க்கமான உண்மை. இன்னொன்று, அதாவது இந்த நோய் அப்படிங்கிறது நோய் அல்ல, அதாவது குறை. அதை அவங்க மருத்துவர்கள் வந்து நோயின்னு சொல்கிறாங்க. குறைன்னு என்ன அப்படின்னா, இது 0 பவர் இருக்குன்னு கண்ணு, அது 0.1 0.2 வரும். எதனால் வருது? சாப்பாட்டு குறையினால, உடை குறையினால, உறைவிடத்தில் இருக்கிற நாற்காலி குறையினால வர்றது, அதுதான் குறை. ஸோ அது வந்து வியாதி என்ன, அதை நம்ம நிவர்த்தி செய்யலை, எந்த வயசுலையும் நிவர்த்தி செய்யலை. ஒரு கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புல் கூட நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. ஒரு சின்ன மழை பெஞ்சோன்னே நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல பூராமே புல்லாக முளைக்கும். அது மாதிரி நம்ம நல்ல உணவு, ரத்தத்தை உண்டாக்கக்கூடிய உணவு சாப்பிட்டோம்னா அந்த ரத்தம் எல்லா பகுதிகளுக்கும் போகும்படி நம்ம கை கால்களுக்கு வேலை கொடுத்து உடற்பயிற்சி அல்லது உடல் உழைப்பு இருந்தால் அந்த ரத்தம் எல்லா பகுதிகளுக்கும் போனால் எல்லா விதமான குறைகளையும் நீக்கி நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். இதோட இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். எனது மனமார்ந்த நன்றி.